மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. 8வது ஊதியக் குழுவின் தாமதம் ஒரு பெரும் போராட்டமாக உருவெடுத்துள்ளது. காலப்பயணம் 8வது ஊதியக் குழுவின் கதை. ஆரம்ப கனவுகள். ஜனவரி 2025. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு நற்செய்தி. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 8வது ஊதியக் குழுவை அமைப்பதாக ஜனவரி 2025 இல் அரசு அறிவித்தது. ஆஹா, இனி நமது சம்பளமும் ஓய்வூதியமும் உயரும் என்று பலரின் முகத்திலும் புன்னகை பூத்தது. ஏப்ரல் மாதத்திற்குள் ஊதியக் குழுவின் வரையறைகள் டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்டோர் முடிவாகி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு 2026 மத்திய பகுதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தம் தொடங்கும் என்று கனவுகள் விதைக்கப்பட்டன. காத்திருப்பும் கலக்கமும் ஏப்ரல் 2025 முதல். ஆனால் நாட்கள் நகர்ந்தன. ஏப்ரல் வந்தது, போனது. மே கடந்தது. இப்போது ஜூன் மாதம் நடுப்பகுதியை தாண்டிவிட்டோம். ஆனால் 8வது ஊதியக் குழுவின் வரையறைகள் என்ன? அதன் தலைவர் யார்? உறுப்பினர்கள் யார் என்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்விகள் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் எழுப்பத் தொடங்கின. பதற்றமும் பரவி வரும் வதந்திகளும். தாமதம் அதிகரிக்க ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் ஒருவித பதற்றமும் நிச்சயமற்ற தன்மையும் சூழ்ந்தது. காரணம், கடந்த கால ஊதியக் குழுக்களின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படவே 2 வருடங்களுக்கும் மேலாகியிருக்கின்றன. இப்போதைய தாமதம் 2026 இல் பரிந்துரைகள் அமலாகும் என்ற நம்பிக்கையை குலைத்துவிட்டது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களிலும் பிற ஊடகங்களிலும் ஊதியக் குழுவை பற்றிய சரிபார்க்கப்படாத தகவல்களும் வதந்திகளும் காட்டுத்தீயாய் பரவி ஓய்வூதியதாரர்களின் மனநிலையை மேலும் பாதித்தன. எங்களுக்கு என்ன நடக்கும்? எங்கள் எதிர்காலம் என்ன என்ற கவலை அவர்களை ஆட்கொண்டது. பாரத் பென்ஷனர் சமாஜின் போர் முரசு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஓய்வூதியதாரர்களின் உரிமைகளுக்காக போராடும் பாரத் பென்ஷனர் சமாஜ் களமிறங்கியது. இது நாட்டின் பழமையான மற்றும் மிகப்பெரிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அமைப்பாகும். அவர்கள் உடனடியாக நிதி அமைச்சகத்திற்கும் பணியாளர் மற்றும் பயிற்சித் துறைக்கும் கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் ஊதியக் குழுவின் வரையறைகளை இறுதி செய்யாதது, தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்காதது போன்ற தாமதங்கள் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் அமைதியின்மையையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்கிவிட்டன. வதந்திகள் பரவி குழப்பத்தை ஏற்படுத்தி மன தைரியத்தை பாதிக்கின்றன என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். 3 முக்கிய கோரிக்கைகள். பாரத் பென்ஷனர் சமாஜ் அரசுக்கு 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. வரைமுறைகளை விரைந்து இறுதி செய்தல், ஏர்லி ஃபைனலைசேஷன் ஆஃப் டோர், ஊதியக் குழுவின் பணிகளை உடனடியாக தொடங்க அதன் வரையறைகளை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை. தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்தல், ப்ராம்ப்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்க வலியுறுத்தல். ஓய்வூதியதாரர்களுக்கு பிரதிநிதித்துவம், என்ஷோரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ், ஊதியக் குழுவில் ஓய்வூதியதாரர்களின் பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என்று மிக முக்கியமாக வலியுறுத்தியுள்ளனர். இது அவர்களின் பிரச்சினைகளை நேரடியாக எடுத்துரைக்க உதவும். வெளிப்படைத்தன்மையின் அவசியம். பிபிஎஸ் மேலும் கூறுகையில், தெளிவான மற்றும் சரியான நேரத்தில் தகவல் பரிமாற்றம் செய்தால் மட்டுமே வதந்திகள் பரவுவதை தடுக்க முடியும். இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும். மேலும் ஊதியக் குழுவின் பணிகள் சீராக நடைபெற்று குறித்த நேரத்தில் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கவும் இது உதவும் என்று அரசுக்கு அழுத்தமாக தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த 8வது ஊதியக் குழு தாமதத்தால் பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. பாரத் பென்ஷனர் சமாஜ் போன்ற அமைப்புகளின் தொடர் முயற்சிகளும் அழுத்தங்களும் அரசின் காதுகளில் விழுந்து விரைவான தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்புகளும் கவலைகளும் அடங்குமா? காலம் பதில் சொல்லும்.